தேவாங்குக்கு சப்போர்ட் இல்லாம பெங்கால் வாரியர்ஸ் டீம் வந்து தோக்குறாங்களா அப்படி சொல்லக்கூடாது. தேவாங்க் வந்து எல்லா ரைடும் போறதுனால யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காததுனால அவருக்காக மட்டும் பிளே பண்றதுனால பெங்கால் வாரியர்ஸ் டீம் தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். தேவாங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டோர்னமெண்டோட டாப் ரைடரா இருக்காரு. எல்லா மேட்ச்லயும் 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா ரைடுமே அவர் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இவ்வளவுக்கும் லாஸ்ட் டைம் பார்ட்னா டீம் வந்து ஃபைனல்ல தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 30 ரைடருக்கு ப்ராப்பரா வாய்ப்புகள் கிடைக்காதது. அது தேவாங்க்கும் தெரியும். ஸோ ஒரு 30 ரைடர் இல்லாததுனாலேயே டோர்னமெண்ட்டை நம்மளால ஜெயிக்க முடியல. ஸோ இப்போ பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு வந்திருக்கோம். ஒரு செகண்டரி ரைடருக்கே ப்ராப்பரா வாய்ப்பு கொடுக்காம எல்லா ரைடுமே இவர் போறார் அப்படின்னா அவரோட கேமை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாரு. டீம் எப்படி போனாலும் அவருக்கு கவலை இல்லைங்கிறத அர்த்தம். சரி, இப்போ வரைக்கும் தேவாங்க் வந்து நல்ல கேம் கொடுக்குறாரு. அந்த டீமுக்கு டிஃபென்ஸ் தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னே வச்சுப்போமே. தேவாங்க் வந்து எல்லா மேட்சுமே அவரால் பிளே பண்ண முடியுமா? அவர் சோலோவா ஒரு ரைடரா பிளே பண்ணி ஒரு 5 மேட்ச் ஜெயிக்க வைப்பாரா, 8 மேட்ச் ஜெயிக்க வைப்பாரா, என் பிளே ஆஃப்கே எடுத்துட்டு போட்டுமா டைட்டில் அடிக்க முடியுமா? ஒரே ஒரு ரைடரை வச்சு நீங்க டைட்டில் அடிக்க முடியுமா? அதெல்லாம் அந்த காலம். இண்டிவிஜுவல் கேம் இந்த காலத்தில் வேலைக்கு ஆகாது. டீம் கேம் மட்டும் தான் உங்களால் டோர்னமெண்ட் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இண்டிவிஜுவல் கேம் கொடுத்து நீங்க மேட்சஸ் வேணா ஜெயிக்கலாம். பட் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டீம் ஒர்க் வேணும். ஸோ கடைசி 2 சீசனா டீமா பிளே பண்ண டீம்ஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன், பிகேஎல் சீசன் 5ல பார்ட்னா டீம்ல பர்தீப் கூட மோனு இருந்ததுனால தான் அந்த சீசன் பார்ட்னா டீம் ஜெயிச்சாங்க. பிகேஎல் சீசன் 6ல மெயின் ரைடரா ரோஹித் குமார் தான் இருக்கணும். ஆனா பவன் தன்னை விட சிறப்பாக பிளே பண்றாரு அப்படிங்கிறதுக்காக எல்லா ரைடுமே அவரை போக விட்டுட்டு இவர் செகண்டரி ரைடர் ரோல் எடுத்து பிளே பண்ணாரு. அதனால தான் பெங்களூரு டீம் ஜெயிச்சாங்க. பிகேஎல் சீசன் 7ல பெங்கால் வாரியர்ஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் மணிந்தர் கூட பிரபஞ்சன் நபிபக்ஷ் சொல்லிட்டு 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ரைடர் ரோலையும் தேர்ட் ரைடர் ரோலையும் சூப்பரா பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிகேஎல் சீசன் 8ல தபங் டெல்லி டீம்ல நவீன் கூட ஆஷு மாலிக் இருந்ததுனால தான் தபங் டெல்லி டீம் வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா டீம்ஸ் எடுத்தாலுமே டீம் கேம் பிளே பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க எப்பவுமே டீம் கேம் பிளே பண்ண பார்க்கணும். உங்களோட இண்டிவிஜுவல் கேமுக்காக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமுக்குமே அது ஒரு பெரிய டேமேஜா இருக்க போகுது. ஸோ கோச் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுவே வேற ஏதாவது கோச்சா இருந்தா கண்டிப்பா நீ வேண்டாம்ப்பா, நீ வந்து வெளியே உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க.